அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறாருல்ல, அது இப்போதைக்கு நம்ம அரசாங்கம் இருந்து போர் நடந்து அது மாதிரி உள்ள சட்டம் தான் இருந்தால் லைட்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம காலத்தில் அமுல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையில்லாட்டா கூட அது மாதிரி ஒரு காலத்தை நம்ம அடைய வேண்டிய நிலை வந்தால் தேவைப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க அடக்கம் பண்ணும் பொழுது அவங்கள குளிப்பாட்டலன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுலயே தொடர்ச்சியாக வருகிறது வலம் யுஸல்லி அலைஹிம். உஹது போர்ல கொல்லப்பட்ட யாருக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தவே இல்லை, தொழுகை நடத்தாம அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன தொழுகை, உயிரை தியாகம் பண்ணி வந்துட்டார். அப்புறம் என்னங்கிற அல்லாஹ்வுக்கா உயிரை தியாகம் பண்ணிட்டாரு, எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு, நேர சொர்க்கத்துக்கு போக போறாரு. அவர் சாகவே இல்ல, பறவை நிறத்து வடிவத்தில் சொர்க்கத்தில் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு கேரண்டி கொடுக்கப்பட்ட ஆளுகளுக்கு எதுக்கு ஜனாசா தொழுகை? பிரார்த்தனை தானே. ஜனாசா தொழுகை என்பது என்னது, அவங்களுக்கு நம்ம செய்யற துவா, நம்ம எடுத்து துவா செய்யற துவாவையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க தான் உயிரை அல்லாஹ்வுக்கா தியாகம் செஞ்சு பெரிய தரஜா அடைஞ்சிட்டாங்க என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போர்ல கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல, ஜனாசா தொழுகை நடத்தாமலேயே குளிப்பாட்டாமலேயே அப்படி தூக்கி போட்டு நெஞ்சினாங்க, அடக்கம் பண்ணி விட்டார்கள். இது புகாரியில 1343, 1348, 1353, 4080 ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை நடத்தல. அதே நேரத்தில் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க பிறகு அதை மாத்திக்கிட்ட மாதிரி தான் நம்ம விளங்க முடிகிறது. தொழுகை நடத்தாம விட்டுட்டாங்க. ஆனால் மௌத்தா போறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 8 வருஷம் ஆயிடுச்சு. உஹது போர்க்களம் நடந்து 8 வருஷத்துக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. 8 வருஷம் கழிச்ச பிறகு, அதாவது ஒரு வாரம் 10 நாள் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தாவதுக்கு முன்னாடி நேர உஹதுக்கு போறாங்க. உஹதுக்கு போய் எல்லாரும் வாங்க, உஹதுல கொல்லப்பட்டவங்க எல்லாம் ஜனாசா தொழுகை நடத்துவோங்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் பின்னாடி அனுபவிக்கிறாங்க. ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுவோமே, அந்த மாதிரி கலாவாக தொழுகிற மாதிரி ஏறக்குறைய ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுதா எப்படி தக்பீர் சொல்லி முறையா ஜனாசா தொழுகை நடத்துறோம்ல, அது எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அது நேரம் அங்க கூட்டிட்டு போறாங்க. உஹதுக்கு சஹாபாக்கள் அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஜனாசா தொழுகை நடத்திட்டு என்ன செய்யறாங்க, அப்ப நிறைய அறிவுரைலாம் சொல்றாங்க. இது இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க, நான் உங்களை ஹவுல் கௌசர்ல சந்திப்பேன். இந்த மரணம் நல்ல அறிவுலாம் தெரிஞ்ச பிறகு நடக்குது. இது எங்க வருதுன்னு கேட்டா உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரியில இது 4042வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்லா உஹதில் கொல்லப்பட்டவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பாத 8 சனீன், 8 ஆண்டுகள் கழித்த பிறகு, 8 வருஷம் கழிச்ச பிறகு, அப்ப நம்ம ஜனாசா தொழுகை நடத்தாம விட்டுட்டோமே, ஜனாசா தொழுகை நடத்துறதா முறை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு அவங்க நினைச்சு விட்டுட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஏன் அவங்களுக்கு மட்டும் ஜனாசா தொழுகை இல்லாம போகணும், எல்லாருக்கும் முஸ்லீம் எல்லாருக்கும் ஜனாசா தொழுகை இருக்குதானே வேணும்னு விளங்கின மாதிரி அப்படி அல்லாஹ்ட்ட செய்தி வந்துதான் செஞ்சிருப்பாங்க. 8 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க, போய் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மெம்பர்ல ஏறினார்கள். மெம்பர்ல ஏறி சொன்னார்கள், இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன் வ அனா அலைக்கும் ஷஹீதுன் வ இன்ன மௌஇதகுமுல் ஹவுல். நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், உங்களை சந்திக்கிற இடம் ஹவுலுல் கௌசர் தான். நீங்களும் நானும் இனி அடுத்து எங்க சந்திப்போம், ஹவுலுல் கௌசர், அதான் ஃபர்ஸ்ட் சந்திப்பு. அப்புறம் சொர்க்கத்தில் அப்புறமா சந்திப்போம். ஃபர்ஸ்ட் மஹ்ஷர் மைதானத்தில் நிக்குவோமே, அப்பதான் நம்ம நீங்கள் நாங்களே சந்தித்துக் கொள்ள போகிறோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி எச்சரிக்கிறாங்க, நான் போறேன், நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பீங்கன்றலாம் எனக்கு பயமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தான் நான் பயப்படுறேன், தாறுமாற அல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்து அதுல நாசமா போயிருவீங்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு சவுதி அரேபியாவில். அவனுக்குதா தாறுமாற அல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்து அதுதான் அவுட் ஆயிடுறாங்க. இந்த பணம் வந்தவன பணத்தை கொண்டு என்ன நக்கிரமம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து விடுவீர்கள் என்பதான் என்னுடைய அச்சமே தவிர மற்றபடி நீங்க இன்னைக்கு இணை கற்பிக்கல. அந்த மக்களை பார்த்து சொன்னாங்களே, அவங்க இன்னைக்கு இணை கற்பிக்கல, ஆனால் எதுக்கு அச்சப்பட்டாங்களோ அது நடந்து விட்டது. இது புகாரியில் 4042 இருக்கிறது. அதே மாதிரி இதே செய்தி புகாரியில் 1344, 3596, 4085, 6426, 6590 ஆகிய நம்பர்ல புகாரில வரும் பொழுது ஃபஸல்லா அலா உஹதின் ஸலாத்தஹு அலல் மய்யித், சும்மா அதுல தொழுகை நடத்தினாங்கன்றது அந்த அறிவிப்புல. இதுல எப்படி வருதுன்னா, ஒரு மையத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு தொழுதா எப்படி தொழுவோமோ அப்படி தொழுதாங்க. என்ன ஜனாசாவுக்கு தொழு வச்சாங்கன்ற உடனே அகராதி அர்த்தம் ஒரு ஆள் கொடுத்து துவா செஞ்சாங்கன்றதுக்கு பொருள் கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சலாத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. சலாத்துன்னா பிரார்த்தனைங்கிற ஒரு அர்த்தமும் அகராதியில் இருக்கிறது. இது ஜனாசா தொழுகை கிடையாது, இது சும்மா ஒரு துவா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உக்பா பின் ஆபிர் இந்த நம்பர்ல எல்லாம் அவர் சொல்றாரு,
அவங்க மையத்தை முன்னாடி வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் தொழுவோமே ஜனாசா தொழுவ அந்த மாதிரி தொழுவிச்சாங்க. 4 தக்பீர் சொல்லி அது ஓத வேண்டியெல்லாம் ஓதி அந்த சப்பா நின்று தொழுகையில இப்படிலாம் செய்வோம் அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இதுதான் யார் யாருக்கு ஜனாசா, அதிலிருந்து என்ன வழங்குது, ஷஹீதுகளுக்கும் தொழுகை நடத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் வந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோமே, இது என்ன விட்ட காரியத்தை செய்யற மாதிரி போய் யாருக்காவது இப்படி செஞ்சாங்களா, இவங்களுக்கு தான் ஜனாசா தொழுகை நடத்தாம பாக்கியா இருந்தது. இவங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்னைக்கு தொழாம இருந்தது கூட இதுக்காக கூட இருக்கலாம். அதாவது போர் அடக்கம் பண்ணி டக்குன்னு ஓடி வரணும், அங்க நின்றுலாம் இருக்க முடியாது, எதிரிகள் வந்துடக்கூடாது, யுத்த காலம், அதனால கூட டக்குன்னு அடக்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். அது ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து என்னப்பா மரணம் வரப்போகுது சொல்லு தொழுகை நடத்தி முடியும் கூட அல்லாஹ் எதுன்னு சொல்ல முடியல. ஆனால் கடைசி நிலை என்ன, நம்ம கடைசி தான் எடுத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடும் கடைசியில் ஒரு நிலைப்பாடும் எடுத்திருப்பார்களே, ஆனால் நமக்கு சட்டம் எது, கடைசியில் உள்ள நிலைப்பாடு தான். இப்ப கடைசியாக சுகதாக்களுக்கும் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், நடத்தக்கூடாது என்பது இல்ல, கடைசி நிலை ரசூலுல்லாஹ் மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.